ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. நான் என்னென்ன வேலை செய்கிறேன், வெளியே போயிட்டு நான் என்னென்ன வேலை செய்கிறேன், பசங்க கூட நான் நல்லா பண்ணுறேன்றதை சின்ன சின்ன கிளிப்பாக உங்களுக்கு கூட ஆட் பண்ணுறேன். மறக்காம என் வீடியோ பாருங்கள், என் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அப்படியே வாங்க, நம்ம என்னென்ன பண்ணுறோம் கிச்சனில் போய் காட்டுறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து முதல் வேலை கிச்சனில் இருக்க எல்லா பாத்திரமே ஃபஸ்ட் ஒரு நாளைக்கு நான் ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் தேய்ப்பேன். சரிங்களா? காலைல சமைச்ச பாத்திரம் எல்லாமே எடுத்து கழுவ போட்டாச்சு. காலைல இருந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். தம்பியோட பால், அப்புறம் காலை சேர்ந்து கிச்சன் இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிச்சனில் இருக்க எல்லா பொருளும் எடுத்து கழுவ போட்டாச்சு. சரிங்களா? இப்போ பாத்திரம் சூப்பர் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு நான் தேய்ச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். தம்பி இந்த பால் வேணுமா? இருக்க பால் குட்டியை கழுவிட்டாம எடுத்துறேன். சரியா? கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் அக்கா கூட நீங்கள் அமைதியாக இருங்க. சரிங்களா? கிச்சனை தொடச்சிட்டு திருப்பி நல்ல தண்ணியில் தொடப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் ஏரியாவில் 2 நாள் ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வரும். ஸோ அதனால என்ன பண்ணுறதுனா 2 நாள் ஒரு டைம் தான் தண்ணி வருமா, அதனால் தண்ணி கொஞ்சம் கஷ்டம். தண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஆடுற மாரி இருக்கும். இப்போ அலசி தொடச்சிட்டு திருப்பி நல்ல தண்ணி வச்சு சூப்பராக தொடச்சி எடுத்துருவேன். வாரத்தில் ஒரு நாள் வந்து சோப் போட்டு தேய்ச்சி எடுத்துருவேன். தண்ணி பிடிச்சிட்டு துடைக்க ஆரம்பிச்சிருவேன். தொடச்சி வச்சிருவேன். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வேலையை நான் முடிச்சுப்பேன். ஏன்னா வீடு சின்னதாக இருக்கா, நம்மளால கடற்கடை தடப்படலாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. சின்ன வீடுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி லைட் செஞ்சுட்டேன். எங்கள் வீட்டில் கிச்சன் லைட் கூட கிடையாது. கொஞ்சம் இருட்டாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது தேங்காய் அழுவி இருக்கு. உடச்ச தேங்காய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தெரியாதா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா தேங்காய் கொடுத்து அமைச்சிருக்காங்க 2 நாளுக்கு முன்னாடி. மேடம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வெங்காய கூடையில் வச்சுட்டு விட்டுட்டு இருக்காங்க. நானும் அதை கவனிக்கல. பாருங்க தேங்காய் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் இது இருக்கு, நீங்கள் சட்னி அரைக்கலாம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு பதிலாக வேறு எதனா டிஷ் தான் நீங்கள் செஞ்சாகணும். சரி பார்ப்போம். தினமுமே நம்ம டீப்பாக க்ளீன் பண்ணால் தான் பிடிக்கும். சரிங்களா? இது வீடு சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக முடிஞ்சிடும். ஹஸ்பண்டோட சாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஷூவை கைட்டு அப்படியே இங்கே போட்டு போயிட்டாரு. ஷூவை போட்டு போயிட்டு சாக்ஸ் இங்கே போட்டு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டு பாண்டோடைய டாய்ஸ்லாம் எங்கெங்கே போட்டு வச்சிருக்காரு பாருங்க. என் வீட்டுக்கு என் பிள்ளை எல்லாத்தையும் எங்கே போட்டு வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா என் வீட்டு ஒற்றை அடிக்கிற தொடப்பம் ஃப்ரெண்ட்ஸ். முறம் திறந்துருச்சு. இன்னொரு முறம் வாங்கணும். அதற்கு கையில தான் அள்ளி ஆகணும். என்ன பண்றது, நம்ம வீட்டை நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். தொடப்பத்தை கையால மண் அள்ளிட்டு அப்படியே வாசலையும் பெருக்கி விட்டுறலாம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 2 வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் தான். பக்கத்து வீட்டில் வேற ஒருத்தர் இருக்காங்க, நான் மட்டும் தான் இருக்கேன் இந்த வீட்டில். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் குழாயில தண்ணி அடிக்கணும். அவசியம் போடுதான். தினமும் ஒன்று விட்டு ஒரு நாளும் தண்ணி அடிச்சுதான் ஆகணும். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இந்த லட்சணத்துக்கு தான் வரும். வந்து குழாயில தண்ணி அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இப்போ அவங்க அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் அடிப்பாங்க. லைனில் உட்காந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி அடிக்கலாம். எத்தனை மணிக்கு ஆகும் தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா அடிக்கணும். இன்னைக்கு அடிக்காம விட்டா அவ்வளோதான். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தெளிவாகாது. எப்படியும் ஒரு 9 மணிக்கு மேலே தான் தண்ணி தெளிவாகுமே. தண்ணி தெளிவாகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? வேலையை முடிச்சுட்டு என் வீடோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபைனலாக நம்ம வீட்டு அவுட்லுக் இப்படி தான். வீடை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான்.
சரிங்களா? வீடை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிக்க குடம் போட போறோம். வாங்க குடம் போட்டு அப்படி போய் என் பையன் என்ன பண்றான்னு போய் அம்மா வீட்டில் பார்த்துட்டு வரோம். போட்டுட்டு எப்படியும் தண்ணி அடிக்க ஒரு 9 மணிக்கு தான் ஆகும். பதங்கிடுச்சு. இந்த டைம்ல என்ன பண்றோம்னா, நம்ம காலைல வச்சிருந்தோம் பார்த்தீங்களா சாப்பாடு, மீதி இருந்துச்சு. அந்த சாப்பாடு அப்படியே கொட்டிக்கிறோம். இந்த டைம்ல கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போறேன், வாங்க பார்க்கலாம். என்ன சாஸ் ஆட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ். இது ஸ்வீட்டாக தான் இருக்கும், ரொம்பலாம் காரமாக இருக்காது, அதனால் லைட்டாக போட்டுக்கலாம். ரெட் சில்லி சாஸ் அப்படியே போட்டுட்டு இந்த இது சாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு காரத்தூள், தேவையான அளவு கரம் மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மிளகுத்தூள், இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத உங்களுக்கு காட்டல, நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி. உப்பும் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. நான் உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத உங்களுக்கு காட்டல, இதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் ஊற்றுறேன். சீஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் சாஸில் சீஸ்லாம் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். ஸ்டார்டிங் தண்ணியாக தான் இருக்கும், பட் ஆனால் அது வந்து சீஸ்லாம் போட்டிருக்கிறதுனால மைதா ஆல்ரெடி கட்டி போடும், இன்னும் கட்டி ஆகிடும். ரெடி ஆகும்போது நம்ம சாப்பிடும்போது செம்மையான க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ பார்க்க நல்லா தலை இருக்கா, நம்ம சாப்பிடும் போது அப்படியே கட்டியாக க்ரீமி ஸ்ட்ரக்சரில் அப்படியே சாப்பிட செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம் நம்ம. சரிங்களா? ஃபைனல் லுக் காட்டுறேன். ஃபைனலாக செஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு டேஸ்டிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா பாஸ்தா வேகும் போதே அவர் அவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டு பார்த்தாரு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ், செம ஒர்த்து. ஃப்ரைட் ரைஸு ரெண்டுமே அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க என் பொண்ணுக்கு டேஸ்டிங் கொடுப்பேன். சாப்பிட்டு பாராஷா எப்படி இருக்குன்னு. அவளுக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். காலேருந்து ஒரே ஜுரம், தலைவலி அழுதுட்டுருக்கா. ஸோ எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா, அவளால் முடியல. இந்த மாதிரி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. சார் தான் ரொம்ப ஆர்வமாக ஓடுறாரு சாப்பிட. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ்தா. கூட்டுமா தம்பி, கூட்டு எப்படிப்பா இருக்கு ஆஷிஃபு? பாஸ்தா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோஸ் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.